ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு சூப்பரான ரெசிபி கோஸ் பொரியல், கேபேஜ் பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்லா இது மாதிரி அரிஞ்சு அழகாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கோஸ் பொரியல் செய்யறது செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி இந்த கோஸ் பொரியல். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கோஸ் அரிஞ்சு வச்சாச்சா. அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டான கோஸ் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடாயில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போது இந்த கடாயில் சன்லைட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் இப்போ சூடாகணும். இப்போது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ சூப்பரான ரெசிபியாக ஆகணும்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வெங்காயமாக இருக்கக்கூடாது, அது நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். லைட்டாக சால்ட்டு தூவி விட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே அந்த கோல்டன் கலருக்கு மாறிடும், நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் உப்பெல்லாம் சேர்க்கறது. ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குக்கிங்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த சேனலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறோம் குக்கிங்கில். ஸோ சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. இப்போ பாருங்கள்,
காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாவை நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் செய்கிற இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கோஸை, அதை நல்லா போட்டுக்கலாம் கடாயில். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோஸ் பொரியல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஸோ இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கிறோம். எதுக்காகனா அந்த காரம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் நம்ம செய்கிற ஃபுட் ரெசிபீஸ்லாம் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. மொத்தமாக இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகேவா? காரம் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். எதுக்காகனா அந்த கோஸ் எல்லாமே நல்லா வேகணும், அதுக்காக. அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா வரும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா கோஸ் பொரியல் ரெடியாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு வத்திருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். 2-3 மினிட்ஸ் ஆகும். இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பரான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி ஆகும். சரிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கோஸ் பொரியல். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி.